கிட்னி பேஷண்ட்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணலாமா நோன்பு வைக்கலாமான்னு சொல்லி எத்தனையோ பேர் கேட்குறாங்க. கிட்னி ஸ்டோனுடைய சைஸ் ஒரு சின்னதாக இருக்கு, 2 to 3 mm 4 mmக்கு கம்மியா இருக்குனாக்கா கிட்னிக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்க ஃபாஸ்டிங் பண்ணலாம். அதே யூரிட்டர்ல மாட்டி இருக்கு, சைஸ் பெருசா இருக்கு, கிட்னிக்குள்ள ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் ஆயிட்டு இருக்கு, பிளஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி பெயின் இருக்குனாக்கா அவங்க கண்டிப்பா ஃபாஸ்டிங் பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ரெண்டாவது, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் வைக்கலாமான்னு சொல்லி சொல்றாங்க. அதுல கொஞ்சம் பேர் டயாலிசிஸ்ல இருப்பாங்க, கொஞ்சம் பேர் டயாலிசிஸ் இல்லாம இருப்பாங்க. டயாலிசிஸ் பேஷண்ட் கண்டிப்பா ஃபாஸ்டிங் பண்ணலனா தான் நல்லா இருக்கும். ஏன்னா டயாலிசிஸ் டைம்ல இந்த பொட்டாசியம் லெவல், இந்த சோடியம் லெவல் ரொம்ப ஃபிளக்சுவேஷன் ஆகும். பிபி, டயபிட்டிஸ் லெவல் எல்லாம் ரொம்ப ஃபிளக்சுவேஷன் ஆகும். அதனால டயாலிசிஸ் பேஷண்ட் கண்டிப்பா ஃபாஸ்டிங் பண்ணலனா நல்லா இருக்கும். இல்ல டயாலிசிஸ்க்கு போகாம இருக்காங்க, அவங்க ஃபாஸ்டிங் பண்ணலாமானாக்கா அதுல 5 ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் ஃபாஸ்டிங் செய்யலாம். இப்போ எப்படி எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா, கிரியேட்டினின் லெவல் ஒரு 3க்கு உள்ள இருக்கு, பிளஸ் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, அந்த பேஷண்ட்டுங்க நீங்க இஃப்தார் அண்ட் சஹர்ல ஓவர்லோடட் சாப்பாடுல ரொம்ப உப்பு சாப்பிடுறது, ரொம்ப தண்ணி ஓவர்லோடட் சாப்பிடுறது, புரோட்டீன் ஹை சாப்பிடலனாக்கா நீங்க கண்டிப்பா அவங்க ஃபாஸ்டிங் செய்யலாம். ஆனா சம் பேஷண்ட்ஸ்க்கு 3rd ஸ்டேஜ்ல இருந்து 5th ஸ்டேஜ் இருக்கு, காலில் சொல்லிங் இருக்கு, நடந்தா மூச்சு வாங்குது, அதே மாதிரி வாந்தி வர்ற மாதிரி இருக்குனாக்கா அவங்க கண்டிப்பா ஃபாஸ்டிங் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். குர்ஆன்ல இறைவன் யார் யார் உடம்பு சரியில்லையோ, யார் யார் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபாஸ்டிங் இறைவனே வானான்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால உங்களுடைய நெஃப்ராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஃபாஸ்டிங் வைக்கலாமா வானாமான்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கங்க.